செல்வ செழிப்பை பெற தயாராக இருக்கும் ரிஷப ராசி அன்பர்களே, பொதுவாக இந்த குரு பயிற்சி பலாபலன்கள் சிறந்த பலாபலன் அது உங்களுக்கு தாங்க. ஏன்னா உங்கள் ராசியில் இருந்த ஜென்ம குரு விலகி 2ஆம் இடத்துக்கு வரார். ஃபஸ்ட்டு இது சக்ஸஸ். சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு இருக்கார். அதோட 10ல் ராகு, 10ல் ஒரு பாவியாக இருக்கணும் அவர். அப்போ 2ல் இருக்கிற குரு பகவான் 10ஆம் இடத்தையும் பார்க்குறார், 8ஆம் இடத்தை மற்றும் 6. இதனால் பார்க்க குரு பகவான் யோகத்தை அள்ளி கொடுக்க காத்திருக்கார். அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். குறிப்பாக திருமணம், பொருளாதார ரீதியாக எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்டு, வேலை மற்றும் தொழில், இதோட விருத்திகள் என்னென்ன, ஹெல்த் ரீதியாக எப்படி, ஆண் பெண் அவங்களோட அந்யோன்யம் உறவுகள் எப்படி போகும்போது எல்லாம் தெளிவாக பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இந்த சேனலை புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக பதில் கொடுக்கப்படும். ரைட். இப்போ குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இடமாற்றம் நடக்கிறார். குரு குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் தன கிரகம் இருப்பதால் பண வருவாய் அதிகரிக்கும் சூழ்நிலை வந்தாச்சு. ஒரு குடும்பம் சுபிட்சமாக இருக்குன்னு வச்சுங்களேன், குரு பகவான் முக்கியங்க. இந்த ஜூன் மாதத்தில் நடக்கிற பயிற்சி, அதாவது மேலே நடந்து ஜூன் மாதத்தில் முழுமையாக இருக்கார். இந்த இடத்துல இருக்கிற குரு பயிற்சி முழு சுபராக இருக்கார். இவர் இதோட மட்டும் மேலேருந்து என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் நகத்திலே கொஞ்ச நேரத்தில் கடகத்துக்கு போயிடுறார். கடகத்தில் சில மீண்டும் போயிடுறார். அப்போ அதிசார குருவாக இப்போ கொடுக்கக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் வேகமாக கொடுப்பார். ஏன்னா குரு வேகமாக பயணிக்கும் காலகட்டம். அப்போ அள்ளி கொடுக்க தயாராக, அப்போ தாமதப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் வேகமாக படிச்சுக்கணும். முதல்ல பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பணத்துக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்களா, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உறுதியாக நடக்கும். செல்வ செழிப்பு ஏற்படக்கூடியது. குடும்பத்தில் புது நபர்கள் அறிமுகமாகும் சூழ்நிலை. அப்போ திருமணமாக இருக்கலாம். அறிமுகம் குடும்பத்தில் எப்படின்னா அறிமுகம், திருமணம், குழந்தை பிறப்பு, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கப் போகிற சூழ்நிலை வந்தாச்சு. இது ஒரு வளர்ச்சியான படிநிலை. இவரே 8-11க்குரியவருங்க. அப்போ ரொம்ப நாளாக ஒருத்தர் பணம் கொடுக்கல, கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, பணம் வருகிற வாய்ப்பு உண்டு. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் அடகு வைத்த நகையை மீட்கும் யோகம், கடனை அடைக்கும் யோகம். அப்போ கடன் வெட்டா நெஞ்சம் போல் கலைஞான் இலங்கை வேந்தன் சொல்கிற மாதிரி கடன்லேருந்து மீண்டு வர சூழ்நிலை வந்தாச்சு. இந்த நிலையில் 11ஆம் அதிபதிக்கு 2ல் வந்தாலே 11-2 தொடர்பு என்னென்னா செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது. பொருளாதாரத்தை விருத்தி பண்ணுறார். நிறைய பணம் சொத்துக்கள் இருக்குது. இப்போ கையிருப்பு இருந்தால் அடுத்து என்ன போகும், கையில் காசு இருக்குது, நகை வாங்கிட்டோம், அடுத்து இடம் வீடு தானே, அடுத்தது இடம் சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனைகள். இப்போ தான் பார்த்திங்கன்னா பொதுவாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஏதாவது பண்ணணும், கையில் இருக்க காசு இன்வெஸ்ட் பண்ணிங்க. ரியல் எஸ்டேட், குறிப்பாக ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வாடகை வருமானம் வர மாதிரி பண்ணிக்கலாம், சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதை பிரித்து பங்கிட்டுக்கலாம். இதே மைண்ட் ஓடிட்டுருக்கும். வண்டி வாகனம் வாங்கி ரெண்டல் இன்கம் விடலாம். அது இயற்கையாக இந்த வருகிற சூழ்நிலை தான். இந்த கிரகத்துக்கு ஆண் பெண் இருவருக்குமே சமமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ரைட். இப்போ 6ஆம் இடத்தை 2 இருக்க குரு பகவான் 8ஆம் இடத்தையும் பார்க்குறார், 10ஐயும் பார்க்குறார். பொதுவாக வேலை என்ற இடத்தில் வேலையில் வளர்ச்சி இருக்க போகிறது. வெளிநாடு சென்று முயற்சி செய்வர்கள் அனுகூலமாக இருக்க போது பணம் செல்வங்கள் அதிகமாக வர சொல்லி ப்ரமோஷன் உண்டு. இந்த நேரத்தில் தான் வேலைக்கு போயிட்டே சைடில் பிஸ்னஸ் பண்ணுற அமைப்பு உண்டு. நிறைய பேர் ஒருத்தங்க வேலைக்கு போவாங்க, பார்ட் டைமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேலையில் நீங்கள் செஞ்ச வேலையில் என்னென்னா உங்கள் எதிரிகள் விலகிறாங்க. நீங்கள் செஞ்சதுக்கு அங்கீகாரம் உங்களுக்கு மட்டும் வருகிற சூழ்நிலை வந்தாச்சு. வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட். புதுசாக கற்றுக்க போகிறீங்க, படிக்க போகிறீங்க. இந்த நேரத்தில் படிக்கிறதானா, ஆமாம் அப்படி தான் வந்திருக்கு. புதுசாக உங்களை அப்டேட் பண்ணிக்கிற சூழ்நிலை உண்டு. அந்த அப்டேஷனுக்கு என்ன வருதுன்னா, நீங்கள் வேலை செய்யும் நிறுவனத்தில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கற்றுக்க வைக்க போகிறாங்க. ரைட். குறிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. 8ஆம் இடம்ங்கிற இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் ஃபேமிலி, தாய் தந்தையர், உங்களுக்கு உங்கள் கல்யாணமான கணவன் மனைவி எல்லாத்துக்கும் எடுத்துக்கங்க. இந்த ராசிக்கு எப்போவுமே இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ், ஏன்னா உடல்நிலை உபாதை வரும்போது டக்குன்னு மருத்துவமனை சேர ஹெல்த் இன்சூரன்ஸ் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ கடன் சம்மந்தப்பட்டதுலேருந்து மீண்டு வருவீங்கன்னு சொன்னேன். குறிப்பாக கிரெடிட் கார்டு கடனை அடைக்க யோகம் வந்தாச்சு. ஏன்னா கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகளில் மாட்டக்கூடிய அம்சம் வட்டிக்கு வட்டி வாங்கும் ரிஷபம், அது கிரெடிட் கார்டுலேருந்து மீண்டு வர சூழ்நிலை வந்திருக்கு. அதனால் இதிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. அடுத்து பிஸ்னஸ். பொதுவாகவே
10, 11 தொடர்பு வந்துச்சுங்க. 9, 10, 11 தொடர்பு. அப்போ பொதுவாக தர்ம கர்மாதி யோகம் உண்டு. தந்தை என்ன தொழில் செய்தாரோ அதே தொழில் செய்ய ஆசைப்படுற அமைப்பு உண்டு. இப்போ அதிலிருந்து லாபங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. போன டைமில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிங்க, லாபம் வரவும் செலவும் சரியாக இருந்தது. இப்போ தான் உங்களை பற்றி ஒரு டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பற்றி புகழ்ந்து பேசக்கூடியது, நம்பர் ஆஃப் கிளைண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறது, உங்களை பற்றி மற்றவங்கள ஒன்றா வெளியே பேச போகிறாங்க. இதன் மூலம் வளர்ச்சி அடைகிற சூழ்நிலை வந்திருக்கு. இது உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். நீங்களாக டெவலப் பண்ணிக்கங்க அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். இப்போ மருத்துவமனைகள் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மருத்துவ செலவை பற்றி பேசிட்டு போகிறேன். ஹெல்த் வைஸ் போன டைமில் எவ்வளோ தொந்தரவு, விரயத்துக்கு விரயம், கையில் காசு நின்று கரைஞ்சிட்டே இருந்தது இல்லையா? இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா, உடல் ரீதியாக நல்ல டெவலப்மெண்ட் ஆகிற சூழ்நிலை வந்தாச்சு. உபாதைகள் விலகிற காலகட்டம், மருத்துவ செலவுகள் குறைய போகிறது. இப்போ ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். குறிப்பாக ஒரு பாயிண்ட் இருக்குது, தாய் தந்தையரின் உடல்நிலையில் கவனம். என்னங்க இவ்வளோ சொல்லிட்டு தாய் தந்தையர்? ஆமாங்க, கோச்சாரத்தில் உங்கள் இந்த பொதுவாக ரிஷபராசிக்கு அவங்க குடும்ப சூழ்நிலை எல்லாமே நல்லாயிருக்கு. பட் அவங்க பெற்றோரின் உடல் உபாதைகள் கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. அவங்கள கணிசமாக கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்குது. திருமணம் பொதுவாக 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 7க்கு குரு பார்வை இப்போ இல்லை. ஆனால் என்ன நடக்குதுன்னா, அக்டோபருக்கு மேலே டிசம்பருக்குள்ளே குரு அதிசாரத்தில் கடகத்துக்கு போயிடும். உச்சம் பெறுகிற நிலை. உச்சம் பெறும் அந்த அக்டோபருக்கு மேலே திருமண யோகம் வருது. அப்போ பாருங்கள், இந்த குரு பயிற்சி குரு பார்வை இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு அதிசாரத்தில் வந்து பார்க்குறார். அப்போ அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளே அது 2 மாத காலகட்டத்தில் திருமண வரன்கள் நிச்சயப்படுகிறதோ, திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிகிற காலகட்டம் வருது. திருமணத்துக்கு தங்கு தடை இல்லை. ஒரு சில 2வது திருமணம் வரைக்குமே யோகம் இருக்குது. அப்போ திருமணம் பெஸ்ட். அடுத்து குழந்தை பிறப்பு. 5ல் கேது பகவான் இருந்து திருமண தடையை கொடுத்தார். ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நிறைய பேர் சக்ஸஸ். ஒரு சிலருக்கு ட்ரீட்மெண்ட்டில் திருப்பி மறுமுறை பண்ண மாதிரி வந்தது. இப்போ அவங்களுக்கு எப்படின்னா, ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டது பார்க்கக்கூடிய அம்சங்களுக்கு உண்டு. இயற்கையாகவே குழந்தையை பிடிக்கிற வாய்ப்பு உண்டு. அதனால் குழந்தைக்கு இயற்கையாகவே ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷன் மட்டும் ட்ரீட்மெண்ட்டு போங்க. இப்போ குழந்தை வகையில் நல்லாயிருக்கு. இப்போ ஒரு சில எண்கள், ஒரு சில தெய்வங்கள் வழிபாடுகள் இருக்குது, அதை பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், நியூமராலஜி, கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அப்பாயின்மெண்ட் மாதிரி வரும். வேறு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த இதில் மஸ்ட் ஒரு டவுட் என்னென்னா, என்ன கடவுள் வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக முதல்ல உங்கள் ராசிக்கு குரு பகவான் என்ன சொல்ல வரார்னா, அரச மர வழிபாடு. அரச மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. அது விநாயகராக இருக்கலாம், எந்த தெய்வமான இருக்கலாம். ஒரு சில இடத்துல லட்சுமி நரசிம்மர் இருந்தாங்க. அப்போ அரச மரத்துக்கு கீழே உங்கள் ஊர் அருகிலங்க, உங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு கடவுள், அவர் தான் இந்த வருஷம் உங்களுக்கு. அந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு மனதில் நினைத்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கும். நல்ல விஷயந்தான் அதுலேயும், ஏன்னா குரு நல்லது மட்டும் தான் கொடுப்பார். நல்ல விஷயங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. ரைட். ஒரு சில எண்கள், ராசி நிறங்கள் பயன்படுத்தலாம். அது பண்ணால் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். வெற்றி உங்களுக்கு சொன்னால். குறிப்பாக உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராசி எண்கள் 6, 5, 8 இதையும் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ ஒரு கேள்வி வரும், சார் சொத்து வாங்குவேன்னு சொன்னீங்களா? சொத்தில் டவுட் வந்துடும். சொத்துனா பூர்வீக சொத்தா, வீடு கட்டலாமா, வாங்கலாமா, இல்லை கட்டின வீடில் ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா? இப்படி பொதுவாக வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பொதுவாக இடித்து கட்டக்கூடிய அம்சம் உண்டு. ஆல்ரெடி கட்டிய வீடுகள் வாங்க வேண்டிய அம்சம் உண்டு. புதுசாக கட்டுறவங்க ஜாதகம் பார்த்து தான் பண்ணணும். அதில் கேது பகவான் 4ஆம் இடத்துல இருந்தாலோ, நாளைக்கு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தேவை. சொந்த பிறந்த ஊரை விட்டு வெளியூரில் சொத்து வாங்குவாங்க. கேது இங்கே வந்து வரும்போது சொந்த ஊரை விட்டு வெளியூரில் சொத்து வாங்க வச்சிரும். அப்போ சொத்து வாங்குறதே நேரமாயிரும். இப்போ திருமணம் அப்படின்னு ஒரு வாங்கி சொன்னேன். அதில் திருமணம் பண்ணால் எந்த ஊரில் திருமணம், பொண்ணு வீட்லையா மாப்பிள்ளை வீட்லையா, கோயில்லையா மண்டபத்துலையா, இந்த மாதிரிலாம் பார்க்கணும். இதையும் பார்க்கக்கூடிய அம்சம் இருக்குது. அதையும் பார்த்துட்டு பண்ணுங்கள். இப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது இத்தனை தெளிவான நோக்கங்கள் வரும். இது உங்களுக்கு பயன்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.